ஒரு எம்டினஸான ஒரு 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 ஏரியாக்கான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி இப்போ ராமலிங்க சுவாமி அவங்க வந்து வடலூர்ல இருக்கிற வள்ளலார்னு அவங்க அந்த வடிவத்துக்குள்ள அவங்க 6 ஆதார அந்த இது கடந்தது நம்ம வந்து தாண்டி அவங்க சொன்னது 7 திரையை விலக்கி அதுல ஜோதியை பார்க்கணும். அப்ப ஜோதியை பார்க்கணும் அப்படின்னா ஜோதி அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களே அந்த ஜோதி தன்மைக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறதான் அதோடைய தன்மையாக அங்க இருக்கு. இப்ப நாம பார்த்தது அங்க நம்மளுடைய அனுபவத்துல அந்த 7வது இடத்துக்கு அந்த 7வது திரையை நீக்கும் போது நம்ம பார்த்தோம், நாம இருந்தோம் அந்த இடத்துக்குள்ள. அப்ப நம்மளுடைய அனுபவத்துக்குள்ள இருந்து அந்த 7 இருக்கிறதுனால, அந்த 7ல போய் இருந்ததுனால, 7 படித்ததுனால நான் சொல்லல, 7ஐ போய் நான் பார்த்தேன், அந்த 7க்குள்ள நான் வாழ்ந்தேன். அதுக்குள்ள இருந்து என்ன நம்மளுடைய இதுன்னா, அந்த 7 திரையை திறக்கும் போது ஜோதி தெரியும். அப்ப அந்த ஜோதியில அவர் போய் கலக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் ஜோதியாவே இருக்கிறார். அப்ப அந்த ஜோதிக்குள்ள என்னுடைய அனுபவத்துல நான் போய் கலந்தேன். அப்ப அந்த ஜோதிக்குள்ள நான் போய் கலந்து அந்த வெளிச்சமாகவே நானும் மாறுறேன். அப்ப வெளிச்சமா உள்ள போய் அந்த ஜோதிக்குள்ள போய் நான் அமர்றேன். அங்க ஒரு பெரிய மௌனம் நிகழ்து. அந்த ஜோதிக்குள்ள ரொம்ப டீப்பா போனா அதுக்குள்ள ஒரு பெரிய மௌனம் நிகழ்து. அந்த மௌனத்துக்குள்ள கொஞ்ச நாள் நான் ஆழ்ந்து போகும்போது எனக்குள்ளேயும் ஒரு மௌனம் நிகழ்து. அந்த மௌனத்துல அங்கு ஜோதி இல்லாமல் போகிறது. வெறும் மௌனத்துக்குள்ள, அந்த மௌனம் ஆழ்ந்து போற மௌனத்துக்குள்ள போய் ஜோதிக்குள்ள உட்கார்ந்தோன்னே கொஞ்சம் மௌனம் நமக்கு வந்தோடனே அந்த ஜோதியே இல்லாம போயிடுது. அப்ப அந்த இடம் வந்து என்னன்னா வெளிச்சமும் இல்லாம போயிடுச்சு. நான் பார்த்த இடத்துல வெளிச்சமும் இல்லை. இப்ப அவங்க ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்கல்ல, நானும் அந்த வெளிச்சத்தை பார்த்தேன். நான் உள்ள போய் அந்த ஆழ்ந்த அந்த வெளிச்சத்துக்குள்ள அமர்ந்து இருக்கும் போது ஒரு மௌனம் கிட்டது. அந்த மௌனத்துல நான் பார்க்கும்போது ஒரு டயத்துல வெளிச்சமும் இல்லாம போயிருக்கு. அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா முழுக்க வெற்றிடமாக மாறுது. அப்ப அந்த வெற்றிடத்திலிருந்து என்ன வெற்றிடமா இருக்குன்னா நானும் வெற்றிடமா தெரியுறேன். அதுதான் பிரச்சனைங்க. அதுதான் அங்க இருக்கிற பெரிய ஹைலைட்டா என்னன்னா அந்த இடம் வெற்றிடமா இருக்கு, வெளிச்சமும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப அங்க வெற்றிடத்தை இன்னொரு வெற்றிடம் தான் தேடுது. நாமளும் வெற்றிடமா தான் இருக்கிறோங்க. அப்ப ஒரு எம்டினஸ்ங்கிறதும் ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்து தான் ஒரு அனுபவம். அப்படிங்கும்போது அங்க கடவுளோ சித்தரோ ஞானமோ அப்படிங்கறதான் தாண்டி அந்த கடவுள் சித்தருங்கிறது எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிறது தான் ஞானத்துக்கான போராட்டம். நீ தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறன்னா அங்க ஒரு வெற்றிடத்தை தான் தெரிஞ்சுக்க போற. அப்ப அங்க ஒன்னும் இல்லை அப்படிங்கிறத வார்த்தையா இங்க எல்லா பேருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். பிரபஞ்சத்துல ஒண்ணும் இல்லைங்க, வெற்றிடங்கள் ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. அந்த வெற்றிடம் சொல்லலாம், ஆனால் அந்த வெற்றிடத்தை பார்க்கணும், அந்த வெற்றிடத்தை அனுபவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்த ஒரு எம்டினஸ் ஆன ஒரு இடம், ஒரு எம்டினஸ் ஹால் அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து இதுக்குள்ள வந்து ஒரு பொருளா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு பொருள் இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம வந்து அந்த பொருளுக்குள்ள வந்து போய் உட்காந்துக்கிறோம். இந்த நேரத்துல பார்த்தா அந்த பொருளே இல்லாம போயிடுது. அப்ப அது அந்த இடம் ஒரு எம்டியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்த்தோம். அந்த வடிவத்தை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கங்க. அப்ப ஒருத்தர் கண்ணுல வெளிச்சமாக தெரியுது. அப்ப 7வது திரை விளக்குனா வெளிச்சம் இருக்கு, ஜோதி அப்படின்றாங்க. அதுக்கு மேல அவங்க இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்த முடியாது, பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாக்கி தரல, இல்ல அதை பத்தி டிஸ்கஷன் பண்றதுக்கான அங்க எழல. ஆனா அந்த வெளிச்சத்துக்குள்ள போய் ஒரு மௌனத்துக்குள்ள ஆழ்ந்து அமர்ந்து அந்த வெளிச்சமும் மறைஞ்சு போகுது. அதை வெளிப்படுத்துறதுக்கும் அதை டிஸ்கஷன் பண்றதுக்கான சூழலும் சந்தர்ப்பமும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தியானம்ங்கிறது ஒவ்வொரு பரிணாமத்துல நிகழும். ஒருத்தருக்குள்ள வெவ்வேறு விதமாக ஒரு நிகழ்வுகள் நிகழும், ஒரே மாதிரி நிகழாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் நிகழ்றது. ஒருத்தருக்குள்ள ஒரு பார்வையில ஒரு 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 பொருள் தென்பற்றும், ஒரு அனுபவமா ஒண்ணு வந்துடும்.
அதே அவருக்கு அந்த பொருளே ஒன்றும் இல்லாத ஒரு செயலுக்குள்ள அது போகும். அதை வெளிப்படுத்துறதுக்கும் அந்த அனுபவமாக அதை பிரசன்ட் பண்றதுக்கும் அதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கப்படணும் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. அப்ப அவங்க அந்த பார்த்த ஜோதியிலே அந்த ஜோதியே ஒரு நாள் ஒன்றும் இல்லாம போறத நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம ஒன்றும் இல்லாதது அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம உணர்வற்றதுக்குன்னு சொல்றதுக்கு என்னன்னா, அங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் ஹைலைட்டா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒன்றும் இல்லாத ஒரு சூழலை பார்த்தோம் அப்படிங்கிறது ஒன்றும். அடுத்தது உன் உடலே ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப உடல் ஒன்றும் இல்லை, அங்கு ஒன்றும் இல்லை என்பது வெறும் வார்த்தையா நிகழாது. உடலில் பெரிய மாற்றமாக, தியானமாக, அது ஒரு வடிவமாக நடந்ததுனாலதான் அப்படி நிகழுது. அப்ப நீ மனிதனாக பிறந்து அதுக்கப்புறம் ஒரு இறைத்தன்மைக்குள்ள போய் அந்த இறைத்தன்மைக்குள்ளே வாழ்ந்து பார்வதி, சிவன், நாராயணன், அல்லாஹ், இயேசு எல்லாத்தையும் கடந்து அடுத்தது சித்தர்கள், ஞானம், இந்த மார்க்கத்தையும் கடந்து இதையும் கடந்து அதையும் கடந்து அடுத்தது சுவாசம், அப்புறம் அதையும் கடந்து சக்கரம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி போக 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 ஒரு இடத்துக்குள்ள போய் ஒரு சுவாசத்தையும் ஒரு இடத்துல ஒடுக்கும் போது ஒரு வேலை நடக்கும்போது அந்த இடத்துக்குள்ள இருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீ ஒன்றும் இல்லாமல் ஒரு இடத்துக்குள்ள போற. அப்போ உன்னுடைய ஜேர்னிய, உன்னோட டிராவலை நீ எப்படி ஆரம்பிச்சோன்னா, எல்லாம் இருக்கிறதா ஆரம்பிச்சு இதுதான் நிஜம், இதுதான் விஷயம் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு ஊர்ஜிகமாக ஒரு கடவுளையும் சித்தர்களையும் அதையும் வச்சு, அப்ப இங்க வாழ்ந்த மகான்களையும் குருவர்களையும் இப்படி இருந்திருக்கிறாங்க அதுவும் நிஜம்னு வச்சு நீ டிராவல்ல போகும்போது கடைசி எண்டுல அங்க நீ பார்க்கறது அங்க இறைவனும் இல்லை, நீயும் இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துருக்கோம். இதான் நம்ம டிராவல். புரியுதுங்களா? அப்ப நம்ம இதை உணர்ந்துக்கணும், இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அப்ப இதுல இருந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பயணம் நம்மளுடைய அனுபவங்கிறது இப்படித்தான் இருக்கு. இப்படிதான் நான் பார்த்த அனுபவம், என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? இதையும் நான் எங்கேயும் சொல்லலை, இப்பதான் உங்கள்ட்ட தான் சொல்றேன்.